Praise the Lord. நன்றி பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். நாளுக்காக எல்லோரும் வளர்ந்து நிற்கிறீங்க. ஒருபடி ஆயத்தமாக வந்திருக்கிறீர்கள். அன்ற நல்ல நாளை தந்துருக்கிறேன். சங்கீதம் 20 நாங்கள் வாசிக்க போகிறோம். எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவன் நாமும் உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆசீர்வதிப்பாராக. நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தமது அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கின்றார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கின்றேன். தமது வலது கரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பாராக. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கின்றோம். கர்த்தாவை இரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளில் ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஹல்லேலூயா. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. இப்போது ஆங்கிலத்தில் வாசிப்போம். Okay kids, read together. Okay. Psalm 20. May the Lord answer you when you are in distress. May the name of the God of Jacob protect you. May he send you help from his sanctuary and grant you support from Zion. May he remember all your sacrifices and accept your burnt offerings. May he give you the desire of your heart and make all your plans succeed. May we shout for joy over your victory and lift up our banners in the name of our God. May the Lord grant all your requests. Now this I know, the Lord gives victory to his anointed. He answers them from his heavenly sanctuary with the victorious power of his right hand. Some trust in chariots and some in horses, but we trust in the name of the Lord our God. They are brought to their knees and fall, but we rise up and stand firm. Lord, give victory to the King and answer us when we call. Amen. நன்றி பிதாவே. பரிசுத்தரே, உமக்கு நன்றி செலுத்துவோம். எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து நாங்கள் எங்கள் ஜெபத்தை ஏறெடுப்போம். நன்றி பிதாவே. பரிசுத்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட நீர் அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைய நாளில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் அந்த அழகான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, ஆண்டவரே, நீ ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்று வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குமாய் நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வர தடைகளாய் இருக்கிறவர் ஒருவரையும் ஆண்டவரே நீரே அந்த தடைகளை நீக்கி உமது ஆண்டவரை இடத்துக்கு நீர் அழைத்து வர்றதுக்கு ஆண்டவரை ஒவ்வொருவரையும் எங்களை நீர் பயன்படுத்துறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமது சித்தம் என்பதை எங்களுக்கு நீர் காட்டி தர்றதுக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவர் ஆவியானவரை நீர் ஆளுகை செய்யறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, மாறாத அன்புக்காய் நன்றி. சிலுவையில் நீர் செய்த ஆண்டவரை ஒவ்வொரு தியாகங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நான் இருக்க வேண்டிய இடத்தில் ஆண்டவரை நீர் இருந்து ஆண்டவரை பாவசாபங்களை எல்லாம் தீர்த்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தாப்பே, உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளில் ஆராதனை ஆண்டவர் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை பாடும் பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தாப்பனே, நீர் பிழைத்தால் நடக்கிறதுக்காய் சோத்திரம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரை அவர் உமது பிரசனத்தை உணர்ந்து உமது அசைவாடுதலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாத்திய கருவியை வாசிக்கும் மகனுக்கு ஆண்டவரே நீர் நல்ல ஞானத்தினாலும் பலத்தினாலும் உமது வல்லமையினாலும் நிரப்புறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தாப்பனே, நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரை, இன்றைய வார்த்தையில் ஆண்டவரை நீர் எங்களோடு பேச போற வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, நீரே ஆண்டவரே இன்றைக்கு நீர் வழி நடத்துறதுக்காய் சோத்திரம். ஆண்டவரே, தகப்பனே, வார்த்தையை கொடுக்கும் தாசனே ஆண்டவரை நீர் பலப்படுத்தி திடப்படுத்தி ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளை தந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த ஆலயத்திலிருந்து ஆண்டவரை உமக்காக கொடுக்கிற பிள்ளைகளை
பிசினஸ் செய்கிற பிள்ளைகளை, வேலை செய்கிறவர்களை, ஒவ்வொருத்தரையும் மாணவர்களாக இருக்கிற பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை உமக்கு கொடுக்க உமது முதல் பங்கை ஆண்டவரை அவர்கள் செய்கிறதுக்கு ஒவ்வொரு காரியங்களிலும் அவர்கள் உண்மை நினைத்து செய்ய நீர் ஆண்டவரை அவர்களை வழிநடத்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுக்கிறவர்களுக்கு நன்றி ஆண்டவரை, இன்னும் கொடுக்க முடியாமல் இருக்கிறவரை நீங்கள் அவர்கள் கரங்களை பலப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் ஆளுகை செய்யறதுக்காக நன்றி செலுத்தி எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you, Lord, for waking me up this morning to worship you, Lord. அப்பா, எங்களுக்காகவே நீங்கள் தேவையானவரே, நீங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுடைய தேவன் ஆண்டவரே, நீர் எங்களுடைய அரணாய் இருக்கிறீர் அப்பா. Lord, I need your guidance and healing power, Lord. Bless us, Lord. Cover me with your almighty hands, Lord. எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. நன்றி அப்பா, பிதாவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி தகப்பனே. Hallelujah. Amen. Come, now is the time to worship. Come, now is the
இடத்திலே ஆண்டவரே நீர் வர வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய அன்பின் தேவன் நீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, உடையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளமெங்கும்
நன்றி ஆண்டவரே. மான்கள் நீரோட வாழ்ச்சிட்டு கதறுவது ஆண்டவரே. எங்களுடைய ஆத்துமா ஆண்டவரே உம்மை நோக்கி கதறுகிறது ஆண்டவரே. நீர் எங்களுடைய தேவன், நீர் எங்களுடைய கோட்டை ஆண்டவரே. நீர் எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord. I love you Lord. You are my strength Lord, you are my all Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா. Hallelujah, hallelujah. நன்றி
மாறுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நிறைவே நீர் மாறுமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் மாறுமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே நிறைவே நீர் மாறுமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் மாறுமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே நிறைவே நீர் மாறுமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே எங்கள் ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ளவர், மாறாதவராயிருக்கிற இயேசு. நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை நேரத்திலே நல்ல நேரத்தில் கூடி வந்திருக்கிறோம். அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை ஸ்தோத்தரிக்கும்படியாக, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, அவருடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிற நாங்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் முழு இருதயத்தோடும் துதிக்கும்படியாக தேவன் வாஞ்சிக்கிறார். ரோமர் 12:1 சொல்லுகிறது, இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. You know one thing? In the kingdom of God, there's thousands and thousands and thousands of angels. They worship Him, they praise Him all day long, all the time. But how they praising? Even the cherubs, seraphims, even they're in the higher position. They can call Him Abba, Father. They only can talk. God, He is holy. He is holy. பரலோகத்தில் ஆயிரமான தூதர்கள் அவரை நாள்தோறும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, எந்த பொசிஷன்ல இருந்தாலும் சரி, கேருபா இருக்கலாம், சேராபீன்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் எல்லா தூதர்களும் ஒரு மனமாய் அவர்கள் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், அவர்களால் அப்பான்னு கூப்பிட முடியாது, பிதாவே என்று கூப்பிட முடியாது. ஆனால் அவர்கள் எல்லாரும் உரத்த சத்தமாய் அவர்கள் கூப்பிடுகிற ஒரே ஒரு காரியம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த.
But you know, we are not worship Him the same way. We are not worship Him the same way. In Hebrews chapter 2 verse 7, the word says, He created the mankind in His image. But in the word in Tamil எப்படி இருக்கிற அந்த வசனம், அவனை நீர் தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் என்று சொன்னால், சங்கீதத்தில் சொல்லப்பட்ட இந்த வசனத்தை இந்த எபிரேய நிருபத்தை எழுதுகிற மனுஷன் சொல்லுகிறான், அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். நாங்கள் தேவ தூதருக்கு கீழா இல்லை. தமிழ்ல மொழிபெயர்க்கும் பொழுது அப்படி மாத்தி போட்டுட்டாங்க. ஆனா அவர் எங்களை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கவில்லை, தேவனிலிருந்து சற்று சிறியவராய் எங்களை மாற்றி இருக்கிறார். ஏன் தெரியுமா? He is Almighty God. But in Genesis chapter 1 in verse 26-27, He said, He created us in His image. In His image. அந்த வசனத்தில் சொல்லுகிற தேவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாய் நீர் உருவாக்கினீர். இல்ல, அவர் தேவனுக்கு அடுத்தபடியாக எங்களை படைத்திருக்கிறார். தேவனுக்கு அடுத்தபடியாக அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இருப்பாராயிருந்தால், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் உருவாக்கப்பட்டதான எங்களை அவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதான இந்த சுவிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதிகாரம் 1-26-27 வசனம் சொல்றது, தேவன் மனிதனை உருவாக்கும் பொழுது தம்முடைய சாயலாகவும் தமது ரூபத்தின்படியே உருவாக்கினார். 27 வசனத்தில் சொல்லுகிறார், தேவன் தமது சாயலாகவே உருவாக்கினார். ஆமென். இதுதான் தேவனுடைய தூதர்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். வசனம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள முடியாது. இந்த கால நேரத்தில் இந்த பிள்ளைகளுக்கு சொல்ல படிக்கும் பொழுது எதுவும் சொன்ன, we should worship Him wholehearted. We have to give ourselves as a living sacrifice. We are living here with His presence, with His Spirit, and we sacrifice our life to Him. He is in control. அவர் எங்களை ஆளுகை செய்கிறார். நாங்க எங்களை ஆளுகை செய்தோமா இருந்தா எங்களை நாங்க கட்டுப்படுத்தி கொண்டிருப்போம். ஆராதிக்க முடியாது, துதிக்க முடியாது, பாட முடியாது. ஆனால் அவர் எங்களை ஆளுகை செய்யும் பொழுது அவர் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை எங்கள் இருதயங்களிலே கொடுக்கிறார். He gives all the wisdom and peace in our hearts. Amen. நாங்கள் மறுபடியும் ஒரு விஷயம் எல்லாருமே சேர்ந்தவரை ஆராதிக்க போகிறோம். Hallelujah. நாங்கள் மறுபடியும் ஒரு விஷயம் எல்லாரும் ஆராதிக்க போகிறோம். Once again we got to praise Him. முழு இருதயத்தோடும், Give it your full, முழு ஆத்துமாவோடும், give your soul, முழு வாஞ்சியோடும். எங்களால இல்ல கர்த்தாவே, it's not about us. நீங்க You are the one. நீங்க ஆளுகை செய்யுங்க. You take over us. எல்லாரும் கண்களை மூடுவோம். Close everybody's eyes. எல்லாரும் கண்களை மூடுவோம். Close your eyes. நான் சொல்லும் கர்த்தாவே, நீர் வரும் பொழுது When you come, எல்லா குறைவுகளும் மாறுகிறது. all the things are fulfilled. நாங்கள் அல்ல, Not us. நீங்க. You are the one. We're going to sing that song. We're going to praise songs. மான்கள் நீரோடை வாஞ்சிக்கிறது போல, The deers looking for the waters in the waterfall. எப்படி மான்கள் இருக்குன்னு தெரியுமா? How's deers' legs? தண்ணியை கண்டா
அதுக்கு எல்லை இல்லாத சந்தோஷம். When they see the water, they unlimited happiness on them. தேவனுடைய சமூகத்திலே வரும் பொழுது, When you come, அவருடைய சமூகத்திலே நிறைந்திருக்கும் பொழுது அந்த எல்லை இல்லாத சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்க வேணும். you get abundantly the happiness. ஆமென். Amen. எல்லாருமே சேர்ந்து நாங்கள் மறுபடியும் ஆராதிக்க போகிறோம். We're going to worship Him again. All the youths, close your eyes. Close your eyes. Look at Him. Look at Him. எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போம். Look through Him and நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசர் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசர் உம்மை ஆராதிக்கிறோம். You alone are my heart's desire, and I long to worship you. Everybody say, you alone are my heart's desire, and I long to worship you. Need மாத்திரம் இந்த ஆத்ம நேசர் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுடைய இரண்டு கரங்களை உயர்த்தி, நீர் மாத்திரம் இந்த ஆத்ம நேசர் உம்மை ஆராதிக்கிறோம். Lift our hands and say, you are my heart's desire, and I long to worship you. You alone are my heart's desire, and I long to worship you. Need மாத்திரம் எந்த ஆத்ம நேசர் உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாருமே சேர்ந்து நீர் மாத்திரம். அப்படியே நாங்கள் தேவனை ஒரு சில நேரம் ஆராதிப்போம். எங்களுடைய முழு இதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, let us worship Him. Let us worship Him. We open our mouth and say, God, we are coming to your presence. You fill our hearts in your presence. You fill our hearts in your glory. We fill in our hearts in your glory. நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தாவே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் எங்களை நிறைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். எல்லாருமாய் முழு இருதயத்தோடு சொல்லுவோம், கர்த்தாவே உம்முடைய இருதயமாகிய இருதயத்தை எங்களுக்கு தந்தருளுங்க. எங்களுடைய இருதயத்திலே நீர் நிலைவரமான ஆவியை புதுப்பிங்கப்பான்னு சொல்லுவோம். எங்களுடைய இருதயத்திலே உம்முடைய ஆவியை நீங்கள் வைத்தருளுன்னு சொல்லுவோம். நாங்கள் அல்ல கர்த்தாவே, உம்முடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறதுக்காய் நன்றி. உம்முடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறதுக்காய் நன்றி. எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. God, we are nothing, but your spirit can do anything in our life. You can do anything in our life. பிதாவே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. thank you for your presence, God. உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்கிறதுக்காய் நன்றி. Your presence is covered over us. உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்கி நடத்துகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி. Your presence is taking us. இந்த நாளின் நேரங்களை நடத்துங்கப்பா. Whatever your will come to through us. நீங்க நடத்துங்க. You guide us. உம்முடைய மகிமையினால் நேரங்களை நிரப்பியறங்க. Your glory is. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க. உங்களுடைய தரிசனங்களாலே மூடப்படட்டும். அன்று மோசே வனாந்தரத்திலே ஜனங்களை நடத்தின பொழுது, Moses, when he walks on the desert, உம்முடைய ஜனங்களோடு உம்முடைய மகிமை கடந்து சென்றது. your presence goes with them. அவனமாய் நீர் எங்கள் மத்தியிலே. That's the way you're going to உம்முடைய live. பிரசன்னத்தினால் எங்களை நடத்துங்க. Your presence going through us. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்க.
You fill us. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நிரப்புங்க. You fill us. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய நிறைவான ஆவியை கொடுத்தருளுங்கப்பா. You give in the fullness on each and every one. வசனத்தினால பேசுங்க. Speak to the words. இந்த வசனமானது This word is அவருடைய வாழ்க்கையிலே பயனுள்ளதாகவும் everybody's life and திருப்தியுள்ளதாகவும் திருப்தி அடைகிற வசனமாகும் satisfying the மாறுவதாக change your lives. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். In Jesus Christ. ஆமென். Amen. ஆமென். Amen. ஹalleluya. எல்லாரும் கடகடங்கள் அமர்ந்து கொள்வோம். Have a seat, everyone. Hallelujah. Hallelujah. The Bible says this is the day God has made for us to happen. The Bible says this is the day is God made for us. இந்த நாளிலே நாங்கள் மகிழ்ந்து களிகூர்ந்து இருக்கும்படியாக அவர்ல சந்தோஷமா இருக்கும்படியாக தான் அவர் எங்களுக்கு இந்த நாளை தந்திருக்கிறார். This day is made for us to happiness along the Jesus Christ. உண்டாலும் குடித்தாலும் ருசித்தாலும் எதை செய்தாலும் தேவன் சந்தோஷப்பட வேண்டும். You eat or drink or walk, whatever, God has to be glorified. Amen. Amen. சில நேரங்களில் Sometimes நாங்கள் பெறுகிற ஆசீர்வாதம் whatever we blessed, அவருடைய சமூகத்துக்கு வந்து when we come to the church or come to the presence of the God, ஏதாவது வசனத்துல சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் மிஸ் பண்ணாலும் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. you might miss the blessing and sometimes you don't get the fullness of it. Amen. Amen. நான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். Today we're going to look at it. அவருடைய மகிமை His glory. எப்படி இருக்கும் தெரியுமா? How is it? எப்படி இருக்கும் அவருடைய மகிமை? How do you think? அவருடைய சமூகம் எப்படி இருக்கும்? How is His presence. presence? Sorry, yeah. சந்தோஷமாய் களிப்பாய் அவருடைய சமூகம் என்ற பொழுதே சந்தோஷம். ஒரு பாடல் இருக்கிறது, அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷம். The happiness is His presence. அந்த சமூகம் நிறைவா இருக்கும். The presence is the fullness. எதுவுமே குறைவா இருக்காது. Never lack of anything. ஆனா என்ன மகிமை? What is the glory? மகிமை என்ன? What's glory? What is the glory? More than normal. More than? Normal. More than normal. Yeah, it's more than normal, yeah. It's more than normal. Abnormal. Extraordinary. Amen. யாத்ராகமம் 34வது அதிகாரம். Exodus chapter 34. Chapter 34. Verse 29 to 35. Verse 29 to 34. Exodus 34 verse 29 to 34. வாசிங்க. இந்த மகிமை எப்படி இருக்கும் பாருங்க. மோசே சாட்சிப்பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கும்போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். And it comes to pass when Moses came down from Mount Sinai with the true table of testimony in Moses' hand, when he came down from the mount, Moses wist not that the skin of the face shone while he talked with him. மோசே தேவன் வந்து சொல்றார், என்னிடத்துக்கு வா. தேவன் சொல்றார், மோசே வா.
the God calling Moses. அவன் போகிறான். He is going. அவன் போய் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறான். He kneel down on God's presence. அவன் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற பொழுது, While he is sitting down in the God's presence, அவன் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற பொழுது, when he is kneel down on the presence, அவன் என்ன நடக்குது? அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னத்தினால் நிறைகிறான். he filled with the God presence. அவன் தேவனுடைய பிரசன்னத்தில் நிறைகிற பொழுது, When he filled with the God presence, அவருடைய மகிமை அவன் மேல் வந்து இறங்குகிறது. his glory come to him. அந்த மகிமை, That glory, எப்படி இருக்கிறது? how is it? அவனுடைய முகம் பிரகாசமாய் இருக்கிறது. His face is sunshine. It's shining his face. Yeah. He is not a sun. He is not the sun. அவர் ஒரு சூரியன் இல்லை. He is not moon. அவர் ஒரு சந்திரனும் இல்லை. But he is shining. அவர் பிரகாசிக்கிறார். The way he shine, அவர் அப்படி ஒளியை கொடுக்கிறது போல, when he shine, his face change. அந்த ஒளி அவருடைய முகத்தை மாற்றி விட்டது. When he come down from the mountain, the Mount of Sinai, அவர் மவுண்ட் சினாயிலிருந்து கீழே வந்த பொழுது, the people couldn't see him. அந்த அவரை பார்த்து கொண்டிருந்த பிள்ளைகளுடைய அவருடைய முகத்தை அவர்களால் பார்க்க முடியாமல் போய், They couldn't see his face. அவருடைய முகத்தை பார்க்க முடியாமல் போய்விட்டது. They all covered their face. They all covered their face. அவர்கள் தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டார்கள். Moses couldn't understand. மோசேசுக்கு விளங்கவில்லை அவர் ஏன் மூடிக்கொண்டார்கள் என்று. He couldn't understand his face reaction is changed. ஏன்னா அவருக்கு அவருடைய முகத்தினுடைய ஒரு ரியாக்ஷன் அவருக்கு தெரியாமல் போய்விட்டது. He don't know his face is shining. அவருக்கு தெரியவில்லை அவருடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது. With the glory of God, அவர் தேவனுடைய பிரசன்னத்தினாலே his face changed. அவருடைய முகம் மாற்றி He is shining. அவர் ஒளி வீசிக் கொண்டிருந்தார். But he couldn't understand. அவராலேயே அதை புரிந்து கொள்ள But the முடியவில்லை. people behind him, அவருக்கு பின்னாலே இருந்த they மக்கள் all covered his face, their faces. அந்த பிரகாசத்தின் ஒளியின் அதிகாரத்தினாலே அவர்களால் பார்க்க முடியாமல், They couldn't see Moses. அவர்கள் மோசேசை பார்க்க But he is முடியவில்லை. not. அவர் கடவுள் இல்லை, He is not sun. அவர் சூரியன் இல்லை, But he is shining. ஆனால் அவர் பிரகாசித்தார். But the people of God, people of God, okay, மக்கள் they couldn't see his face. அவருடைய முகத்தை பார்க்க முடியாது, They couldn't see his face. பார்க்க முடியாமல் போய்விட்டது. The presence of God, ஏனென்றால் தேவனுடைய பிரகாசம் அவர் மேல் இருந்தது. the glory of God, அவர் தேவனுடைய பிரகாசம், the glory start to shine. தேவனுடைய பிரசன்னம் அவருனூடாக பிரகாசித்தது. See the difference? வித்தியாசம். Can you see the glory of God? தேவனுடைய அந்த பிரகாசத்தை உங்களால் உணர முடிகிறதா? Can you see the glory of God? தேவனுடைய பிரகாசத்தை உங்களால் உணர முடிகிறதா? Can you see? உங்களால் முடியுமா? Can we see glory of God? உங்களால் பார்க்க முடியுமா? Yes? But they couldn't see. They couldn't see. அவர்களால் பார்க்க முடியாமல் போய்விட்டது. They covered their faces. ஏன் அவர்கள் முகத்தை மூடிக்கொண்டார்கள். You know later what happened? Next word. பிறகு அடுத்த விட பாப்போம். On verse 30. 30வது வசனத்திலே, ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். And when the Aaron and all the children of Israel saw Moses, behold, the skin of the face shone, and they were afraid to come nigh to him. They all are afraid to go close to him. No one couldn't go close to him. அவருக்கு கிட்ட யாருமே போக முடியாமல், No one couldn't go there. ஒருவராலையும் போக முடியாமல் இருந்தது. He is not enemy. அவர் மற்றவர்கள் அவர்களுக்கு எதிரி இல்லை. He is not any dangerous man. அவர் பயங்கரமான ஆளும் இல்லை. He is the same Moses. There's the same Moses. அதே மோசஸ் தான். The same Moses with him, with them. அதே மோசஸ் தான், முதல் அவரோட இருந்த அதே மோசஸ் தான். The same Moses with them for a couple of months, couple of years, several days. அதே மோசஸ் அவரோட வருஷ காலமாக இருந்த அதே மோசஸ் தான்.
But they couldn't see his ஆனால் face. இப்ப அவர்களால் பார்க்க முடியாமல் இருக்கு. Now they all scared to go him. இப்போ எல்லாரும் பயப்படுகிறார்கள் அவருக்கு முன்னால் போவதற்கு. They all very fearfully, they covered their face, they ignored him. அவர்கள் அவரை புறக்கணித்தார்கள். அவர் கண்களால் மூடி அந்த ஒளியை They couldn't see him. அவர்களால் பார்க்க முடியாமல் அவரை நிராகரித்தார்கள் அந்த நேரத்தில். His face started to shine. அவருடைய முகம் பிரகாசமாக. The glory of God started to shine. ஆண்டவருடைய பிரசன்னம் அவரோடாக பிரகாசித்தது. The glory of God தேவனுடைய பிரசன்னம் changed everything. அவரை சேஞ்ச் பண்ணிச்சு எல்லாத்தையும். ஆமென். முற்றுமுழுக்காக. அடுத்த வசனம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். மோசே அவர்களை அழைத்தான். அப்பொழுது ஆரோனும் சபையிலுள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்துக்கு திரும்பி வந்தார்கள். மோசே அவர்களோடே பேசினான். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோடு பேசினவைகளை எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான். And afterward all the children of Israel came nigh and gave them the commandment all that the Lord had spoke with him in Mount Sinai. You know what happened after that? உங்களுக்கு தெரியுமா அதுக்கு என்ன நடந்தது? Instead of they covered their face, Moses started to cover his face. அவருடைய முகத்தை மூடுவதற்கு பதிலாக மோசஸ் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டார். People, they all scared to come to him. ஏனென்றால் எல்லாரும் பயப்பட்டார்கள் அவருக்கு முன்னால் வருவதற்கு. Now he started to cover his face. இப்போ அவர் தான் தன்னை கவர் பண்றார். To talk to these people. Then அவரோட மக்களோட கதைக்கிறார். What's wrong with this glory? இதுல என்ன பிழை இருக்கிறது? It's the glory of God. இது ஆண்டவருடைய பிரசன்னம். It's shining. It's shining. பிரகாசிக்கிறது. Can you read Mark chapter 9 verse 15? Mark chapter 9 verse 15. Mark 9வது அதிகாரம் 15வது வசனம். And straight away all the people when they beheld on him were greatly amazed and running to him saluted him. ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். Amen. Amen. The same God, அதே தேவன், the same Spirit, அதே glory, the same glory, the same presence of God, அதே தரிசனம், தேவனுடைய தரிசனம் with Moses. மோசஸோட இருந்தார். The same glory, அதே தரிசனம் came to this world, இந்த உலகத்துக்கு வந்து start to shine, பிரகாசிக்க ஆரம்பிச்சு, but all the people come to him. அதே நேரத்தில் எல்லாரும் அவர்கிட்ட வந்தார்கள். They all started surprise. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. They never scared. இப்போ அவர்கள் பயப்படவில்லை. They never scared. இப்போ அவர்கள் பயப்படவில்லை. They never scared to come to him. எப்பொழுதுமே அவர்கள் பயப்படவில்லை அவரிடத்தில் வரவில்லை. They all whispered, they all surprised about the glory of God. எல்லாரும் ஒருவருக்கொருவர் காதுக்குள்ள ரகசியம் பறைந்தார்கள். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய மகிமையை போராடினார்கள். The glory of God, தேவனுடைய மகிமை upon Jesus, ஆண்டவருக்கு ஜீசஸ்க்கு மேலே இருக்கும்போது they all surprised. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக. They all come to him. எல்லாருமே தேவனிடத்தில் வந்தார்கள். But at the same time in the Old Testament, பழைய ஏற்பாட்டில் when Moses come from Sinai, மோசஸ் சீனாய் மலையில் இருந்து வந்தபோது they all start to stare. எல்லாரும் அவரை பார்ப்பதற்கு பயப்பட்டார்கள். They never go close to him. அவர்கள் ஒருபோதும் அவருக்கு முன்னாடி செல்லவில்லை. They covered their faces. எல்லாரும் அவருடைய முகத்தை தங்களுடைய முகத்தை கவர். Later Moses covered his face to talk to these people. அந்த நேரத்தில் மோசஸ் தன்னுடைய முகத்தை கவர் பண்ணி அவர்களோட கதைக்க வேண்டியதாக இருந்தது. Amen. ஆமென். But the same glory of God, அதே மகிமை, தேவனுடைய மகிமை is not changed. அது சேஞ்ச் பண்ணவே இல்லை. The presence of God, தேவனுடைய மகிமை is not changed. மாற்றமே இல்லை அதிலே. When he created this world,
தேவன் எப்போ இந்த உலகத்தை படைத்தாரோ the same God அதே கடவுள் spoke to Moses. மோசஸோட கதைச்சு The same God அதே கடவுள் came to this world. இந்த உலகத்தை படைத்து The same God came to this world அதே கடவுள் இந்த உலகத்துக்கு வந்து as a word. The word வசனமாக came as a flesh. அவர் அவர் மாமிசமாக வந்தார், உடலாக வந்தார், ஒரு மனிதனாக வந்தார். Amen. ஆமென். It's not changed. ஒரு மாற்றம். Why this difference? என்ன டிஃபரன்ஸ் இது? என்ன வித்தியாசம் இருக்கு? What is the difference? என்ன வித்தியாசம்? The glory of God is not changed. தேவனுடைய தரிசனம் பிரகாசம் மாற்றமில்லை. அது The difference between this Moses and Jesus, இந்த வித்தியாசம் மோசஸின் வருகைக்கும் ஜீசஸின் வருகைக்கும் உள்ள வித்தியாசம், they are children of God. நாங்க எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். They need to sacrifice. அவர்கள் விட்டு கொடுக்க வேண்டும். They need to sacrifice. பலி கொடுக்கணும். பலி கொடுக்க வேண்டும். To change their life. அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு விட்டு கொடுக்க வேண்டும். Then they can go to God and talk. அப்பதான் அவர்கள் தேவனிடத்தில் போய் அவரிடத்தில் கதைக்க முடியும். How they talking? எப்படி கதைக்கிறார்கள்? They never call Abba. They never அவர்கள் ஒருபோதும் அவரை அப்பான்னு They never call Father. அவர் அப்பான்னு கூப்பிடவில்லை. They never call Dad. தகப்பனே என்று கூப்பிடவில்லை. They all call Adonai. எல்லோரும் அவரை அடோனா என்று கால் பண்ணினார். Master. மாஸ்டர் என்று கால் பண்ணினார்கள். ஆண்டவரே, தேவனே, ஆண்டவரே, தேவனே இரங்கும். Help me, God. உதவி செய்யுங்க Is ஆண்டவரே. God? They keep God in the way of God. He is powerful. அவர்கள் தேவனை உயரமான ஒரு அதிசக்தி வாய்ந்தவர் என்று வைத்துக் கொள்கிறார்கள். They kept him in the higher position so the people couldn't go and see him, talk to him. அவருடைய எண்ணத்தின்படி தேவன் ஒரு உயரத்தில் இருக்கிறார், அவர் அதி பவரானவர், அவரோட கணக்க முடியாது நினைத்துக் கொள்கிறார்கள். But God never say this. ஆனால் ஆண்டவர் அதை சொல்லவில்லை தான் அப்படியானவர் என்று. When he created this world, அவர் எப்ப இந்த உலகத்தை படைத்தாரோ, he created the mankind. அவர் மனிதனை படைத்தார். When he created the mankind and said, எப்ப அவர் மனிதனை படைத்தாரோ அப்ப சொன்னார், control this world. அந்த மனிதன் இந்த உலகத்தை நீ கட்டுப்படுத்தும்படியாக ஆளுமை He செய்யும்படியாக spoke to Adam. அவர் ஆரோனோட கதைத்திருந்தார். Adam spoke to him. ஆடம் அவரோட கதைத்தார் நேரடியாக. That's the benefit he gave. அந்த பெனிஃபிட்ஸ் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டார் ஆடம். We saw before in Genesis chapter 1 verse 26 and 27. Genesis chapter முதலாவது அதிகாரம் 27 26 27வது வசனத்திலே he said he created the mankind in his image. தேவன் மனிதனை படைத்தார் தன்னுடைய சாயலாக. He gave his glory. அவர் தன்னுடைய மகிமையை அவர்களுக்கு. Can you read that word, chapter 1 verse 26 and 27? பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருகங்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். And God said, அடுத்த வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார்கள். பின்பு தேவன் அவர்களை நோக்கி And God said, let us make man as our image, after our likeness, and let them have dominion over the fish, over the sea, and over the fowl, over the air, and over the cattle, and over all the earth, and over every creeping things that crept upon the earth. So God created man his own image. In the image of God created him, a male and female created them. He created this mankind in his image and his likeness.
in His image and His likeness. How God is, the same way He created the man. தேவன் தன்னை போல மனிதர்களை உருவாக்கினார். There is no difference. அவர்களுக்கும் தேவனுக்கும் Only வித்தியாசம் difference. இல்லை உருவத்தில். We learned before, the only difference is, ஒரே ஒரு வித்தியாசம், the only difference is, ஒரே ஒரு வித்தியாசம், He is God. அவர் ஆண்டவர். He is omnipotent. He is omnipotent. அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். He is all over the place. அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். The mankind மனிதர்கள் அந்த is limited. அந்த இடத்தில் மட்டும்தான், அவருக்கு வரையறுக்கப்பட்ட இடத்தில் மட்டும்தான் அவர்களாக இருக்க முடியும். By His image. ஆனால் அவரை போலானவர்கள் Love, அன்பு, patience, பொறுமை, mercy, grace, faith, everything in His image. அவரே மாதிரி. There is no difference. God has a mercy. He has a mercy. He has a grace. He has faith. The same way He looking to us and said, must show the mercy on others. தேவன் தான் கொடுத்த அந்த அன்பை போல அதே அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக சொல்லி இருக்கிறார். He said, show this love to others. அவர் தன்னுடைய அன்பை மற்றவர்களுக்கு காட்டும்படியாக காட்டி இருக்கிறார். He is love. அவர் அன்பின் உருவானவர். He show His love to us. அவர் காட்டி இருக்கிற தன்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று எங்களுக்கு. And then He said, அவர் அதே நேரத்தில் show this love to others. அதே அன்பை மற்றவர்களுக்கு காட்டும்படி சொல்லி இருக்கிறார். I am glory. அவர் நான் மகிமையானவர். And then He gave this glory. அவர் தன்னுடைய அந்த மகிமையை எடுத்து gave it to us எங்களுக்கு கொடுத்தார். and shine. அதை பிரகாசிக்கும்படியாக. And shine. பிரகாசிக்கும்படியாக. The people in this world can see the glory of God. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் தேவனுடைய மகிமையை காணும்படியாக தேவன் எங்களுக்கு கொடுத்தார். In the Old Testament, the glory of God bring the fears. The people couldn't see Him. ஆனா பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கு தேவனுடைய மகிமையை மனிதனான நாங்கள் பார்க்க முடியாது என்று. They scared. They feared. பயம். But in the New Testament, ஆனா புதிய ஏற்பாட்டில் when Jesus came to this world, ஆண்டவர் மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்து He showed the glory of God. அவர் எங்களுக்கு காட்டி கொடுத்து விட்டு போனார் தன்னுடைய மகிமையை. He gave the glory of God in our heart. தன்னுடைய ஆண்டவருடைய அந்த மகிமையை எங்களுடைய இதயத்திலே அவர் போட்டு விட்டு போயிருக்கிறார். Amen. Amen. 2 Corinthians chapter 3 verse 13. 1 கொரிந்தியர் chapter 3 மூன்றாவது அதிகாரம் verse 13. மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறோம். The way the Moses covered his face, we are not going to do the same way. நாங்கள் மோசஸை பார்க்கும்போது மோசஸ் அந்த மலையிலிருந்து வந்த பொழுது அவர் தன்னுடைய முகத்தை எப்படி மூடி இருந்தாரோ அந்த வகையாக நாங்கள் தேவனை பார்க்க மாட்டோம். Read the word. And not as Moses, which put a veil over his face, so the children of Israel could not steadfastly. See, the word is clear. The Moses covered his face, and he covered his face. Nobody could see him. இந்த அதிகாரம் அவ்வளவு விளக்கமாக சொல்லி இருக்கிறது. மோசஸ் தன்னுடைய முகத்தை மூடி இருக்கிறார், மற்றவர்களால் அவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை என்று. But it's not the same way we doing in this world. அதே மாதிரி நாங்கள் இந்த உலகத்தை பார்க்க போறதில்லை. The word of God says. ஆனால் தேவனுடைய வசனம் சொல்கிறது That's not the same way what Moses did. மோசஸ் செய்த மாதிரி இந்த நேரத்தில் நடக்க போவதில்லை. We have a guts. ஏனென்றால் எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. We have authority. எங்களுக்கு அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். To shine. மற்றவர்களுக்கு பிரகாசிக்கும்படியாக. Amen. Amen. There is no fears. ஒரு பயமும் தேவையில்லை. He took all the fears onto the cross. தேவன் தான் சிலுவையில் அறையப்படும் போது எங்களுக்கு இருந்த அந்த பயம் எத்தனையும் அவர் அறைந்து விட்டார் அந்த சிலுவையில். He took the fears on the cross. தேவன் அந்த சிலுவைக்கு எடுத்து கொண்டு போய் விட்டார் எங்களுக்கு இருந்த பயத்தை. He gave the presence of glory. தேவன் எங்களுக்கு தரிசனமான அந்த glory பிரகாசத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். Hebrew chapter 10 verse 1 to 9. எபிரேயர் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும். For the law having a shadow of good things to come, and not the very image of the things, can never with those sacrifices, which they offered year by year, continually make the comers thereunto perfect.
For then would they not have ceased to be offered, because the worshippers once purged should have had no more conscience of sin. So when the people of Israel, when they come to sacrifice, இஸ்ரவேல் மக்கள் வந்து தேவனுக்கு முன்னால பலியிடும்போது they all sacrifice. நாங்க எல்லாரும் பலியிட்டோம். After that, when they go back, they're scared. பலியிட்ட பிறகும் அவர்கள் they don't have any confidence. ஏன்னா அவர்களுக்கு நிச்சயம் இல்லை. Their sins washed. Their sins washed. அவர்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டது என்ற ஒரு நிச்சயம் அவர்களுக்கு இல்லை. But the word of God clearly says, ஆனால் தேவனுடைய வசனம் நிச்சயமாக சொல்கிறது, we have the sense. நாங்கள் பாவம் உள்ள நாங்கள் we have a sense. எங்களுக்கு உணர்வு இருக்கிறது. எங்களுக்கு உணர்வு இருக்கிறது. எங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டாயிற்று. எங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டாச்சு என்ற உணர்ச்சி எங்களுக்குள்ள இருக்கு. But they don't have that. ஆனால் அவர்களுக்கு மத்தியில் அது இருக்கவில்லை. Every year they come back. That's what the previous word says. Every year they come back and sacrifice. Sacrifice, sacrifice, sacrifice. ஒவ்வொரு வருஷம் அவர்கள் திரும்ப வந்து அந்த பலியிட்டை செய்து கொண்டே இருந்தார்கள். ஏனால் அவர்களுக்கு பாவம் கழுவப்பட்டது என்ற நினைப்பு இல்லை அவர்களுக்கு. But we have the confidence. ஆனால் எங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது. Our sins are washed. எங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு because of the sin washed. எங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டதனால் because of the sins washed. எங்களுடைய பாவம் கழுவப்பட்டதனால் what God did to us. ஆனா ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்தார்? The same spirit of God, the same glory of God. அதே தேவனுடைய மகிமை came to Moses. மோசேசுக்கு வந்தது. The same glory of God, அதே மகிமை he gave it to us. எங்களுக்கு வந்தது. Ephesians chapter 2 verse 14 and 15. Ephesians chapter 2 verse 14 and 15. எபேசியர் 2வது அதிகாரம் 14 15வது வசனம். For he is our peace, who hath made both one, and hath broken down the middle wall of partition between us, having abolished in his flesh the enmity, even the law of commandments contained in ordinances, for to make in himself or twain one new man, so making peace. Amen. இப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானம் காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை நம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் நமக்குள்ளாக ஒரே புதிய தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருக்கிறதாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு யாருக்கும் பகை இருந்தது? who had a misunderstanding. யாருக்கு பகை இருந்தது? between the who had a இந்த பகை யாருக்கு இருந்தது? மனுஷனுக்குமா? தேவனுக்கு மனுஷனுக்கும். It's God, between the God and man's. The wall between God and mankind, தேவனுக்கும் மனிதருக்கும் இடைப்பட்ட சுவரானது it separated us from God. இரண்டு பேரையும் வேறுபடுத்தினது. So the mankind couldn't see the glory of God. ஏனென்றால் மனிதர்கள் தேவனுடைய மகிமையை காண முடியாமல் அந்த சுவர்கள் தடுத்தது. They cannot see the presence of God. ஏனென்றால் மனிதர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை the glory of God is covered because they cannot see God. ஏனென்றால் தேவனுடைய மகிமையை காணாமல் அந்த சுவர்கள் மறைத்துக் கொண்டது. But in this word, the word clearly says, இந்த வசனமானது மிக விளக்கமாக சொல்கிறது, the glory of God தேவனுடைய மகிமை came to us எங்களுக்குள்ள வந்தது when he went to the cross. அவர் எப்போ சிலுவையில் அறையப்பட்டாரோ, when he went to cross, அவர் சிலுவைக்கு போன பொழுது he demolished the wall, the separation wall. சுவரை உடைத்து விட்டார், தகர்த்து விட்டார். The separation wall is demolished. எங்களுக்கும் தேவனுக்கும் இடைப்பட்ட சுவர் தகர்க்கப்பட்டது. We studied this a couple of months ago.
நாங்க 2 மாதத்துக்கு முதல்ல இதை பற்றி படித்திருந்தோம். We study this. நாங்க படித்திருந்தோம். The separation between us and God, the wall of the separation is demolished. எங்களுக்கும் தேவனுக்கும் இடைப்பட்டது சுவரானது தகர்க்கப்பட்டு விட்டது. And then he connect each other. God and us, there is a separation, but when Jesus came to this world and then he sacrificed once, and that sacrifice is connect each other. தேவன் அந்த ஒரு சிலுவையில் அறையப்பட்டதனால் அவர் தன்னைத்தானே அதிலே கொடுத்ததனால் எங்களுக்கும் தேவனுக்கும் இடைப்பட்ட சுவர் உடைக்கப்பட்டு எங்களையும் தேவனையும் இணைக்கப்பட்டு விட்டோம். Now we have a connection with God. நாங்கள் இப்பொழுது நேரடியாக தேவனுடைய தொடர்பில் The இருக்கிறோம். people of Israel, they don't have a connection with God. ஏனென்றால் இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள கனெக்ஷன் இருக்கு. There is a mediator, the Moses. அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருந்தது தொடர்பை உருவாக்கினவர் மோசஸ். When Moses listens to God and then talk to people. தேவன் மோசஸ் வந்து தேவனுக்கும் அவர்களுக்கும் ஒரு இடைத்தூதராக இருந்து அவர்களுக்கு இடையில் மெசேஜை காவிக் கொண்டிருந்தார். But what God did, தேவன் என்ன செய்தார்? He came to this world. தேவன் இந்த உலகத்துக்கு He வந்தார். demolished that option. அவர் அந்த ஆப்ஷனையும் உடைத்தறிந்து விட்டார். You don't need a mediator. அவருக்கும் எனக்கும் அவர் தேவன் சொல்றாரு, எனக்கும் மக்களுக்கும் இடையில் வேறு யாரும் இடையில் தேவையில்லை. You don't need anyone else. யாருமே தேவையில்லை. You don't need a pastor to come and confess your sin. ஒரு பாஸ்டர் எங்களுக்கும் தேவனுக்கும் இடையில உங்களுடைய பாவத்தை அறிக்கையிடுறதுக்கு தேவையில்லை. You don't need a priest to confess your sin. உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு பாதிரியார் தேவையில்லை. And then he take that sin to God and then talk to God. அவர் ஒரு மெசேஞ்சர் மாதிரி உங்களுடைய பாவத்தை தேவனுக்கு கொண்டு போய் செல்வதற்கு அப்படியான ஒருவர் தேவையில்லை. The God we have, தேவனாகிய ஆண்டவர்களில் இருக்கிறவர், we can talk to him. அவரோடு நேரடியாக நாங்கள் சம்பாஷிக்க. We can call him Abba. எங்களை அப்பாண்டு அவரை அப்பாண்டு நாங்களா. We can call Father. அவரை தகப்பன் என்று கூப்பிட We முடியும். can call Dad. தந்தை என்று கூப்பிட முடியும். There is no separation. ஒரு வித்தியாசம், ஒரு பிரிவினை எங்களுக்குள்ளே இல்லை. If God is filled with his presence, if Jesus can shine, why not we can shine? தேவனாகிய தேவன் கர்த்தரை தன்னுடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி எங்களுக்கு தந்தபொழுது நாங்கள் ஏன் அவருக்கும் எங்களுக்கும் இடையில தொடர்பு உருவாக்க முடியாது? The Moses walked through his glory. மோசஸ் அந்த அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாலே நடந்து போன பொழுது, and then we are also walked through his glory. நாங்களும் கூட அந்த gloryக்குள்ளாலே நடந்து போனோம். In the glory of God, தேவனுடைய பிரசன்னம் shining in this world, இந்த உலகத்திலே பிரகாசித்த போது, when the people can see us, மற்ற மக்கள் எங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. we are shining. நாங்கள் தேவனுடைய பிரகாசத்தை கொடுத்து கொண்டிருந்தோம். This shyness, தேவனுடைய பிரகாசம் changed their lives. எல்லாருடைய வாழ்க்கையை மாற்றி போயிட்டு விட்டது. There is no difference between these two glory. இந்த ரெண்டு விதமான பிரசன்னத்திலேயும் வித்தியாசம் இல்லை. The barrier between us and God. எங்களுக்கும் அந்த பிரசன்னத்துக்கு இடையில நிக்கிறது ஆண்டவர். The barrier, the separation is gone. அந்த இடைவெளி எல்லாம் நிரம்பி தகர்க்கப்பட்டு விட்டது. Is open. இப்ப திறந்த வழியாக இருக்கிறது. The way is open. இந்த பாதையானது திறந்து இருக்கிறது. The way to heaven is open. நாங்கள் பரலோகத்துக்கு போவதற்குரிய பாதை ஆயத்தமாக திறக்கப்பட்டது. In the time of Moses, இருந்த காலத்தில், if you need to go to heaven, உங்களுக்கு பரலோகத்துக்கு போக வேண்டுமா? you need to talk to Moses. மோசஸோட கேட்கணும். Moses need to talk to God. மோசஸ் ஆண்டவரோட கதைக்கணும். And the God need to give answer. தேவன் மோசஸ்க்கு ஆன்சர் கொடுக்கணும். And the Moses come to talk to these people. பிறகு மோசஸ் வந்து எங்களுக்கு சொல்லணும், அல்லது அந்த ஆட்களுக்கு சொல்லணும். Now we don't have that option. இப்போ எங்களுக்கு அந்த விதமான ஆப்ஷனும் இல்லை. We come. நேரடியாக நாங்க வரோம். We call him. நாங்க நேரடியாக கூப்பிடுறோம். Father, அப்பா, we are in this situation. நாங்க இந்த we go through the struggles. நாங்க உங்களோட பிரச்சனைக்குள்ளாலே நாங்க we go in this truth situations. நாங்கள் பாதிப்புக்குள்ளால போய் கொண்டிருக்கிறோம். Help us. உதவி செய்யுங்க. He's our father. அவர் எங்களுடைய தந்தை, தாய். He's helping us. அவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். But the people of Israel,
ஆனால் people உள்ள இஸ்ரவேலில் உள்ள மக்கள் only Moses could talk to God. அவர்கள் நம்புறார்கள் மோசஸ் மட்டும்தான் தேவனோட கதைக்க When முடியும். God talked to Moses, ஆண்டவர் தேவனோட மோசஸோட கதைத்து he delivered the word. then அவர் உங்களுக்கு தருவார் என்று அவர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். But we have a mediator. ஆனா எங்களுக்கிடையில ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். You know what he doing? அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? He's not doing the same job what Moses did. அவர் மோசஸ் செய்த மாதிரி அந்த மீடியா ரெண்டு பேருக்கு இடையில இருக்கவில்லை. We talked to God. நாங்கள் தேவனோட கதைக்கிறோம். We spoke to God. அவரும் தேவனோட கதைக்கிறார். In the past, present, future, we talked to him. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் நாங்கள் அவரோடு கதைக்கிறோம். And he is the mediator. அவர்தான் எங்களுக்கு மத்தியஸ்தர். You know how is the mediator work? எப்படி மத்தியஸ்தர் வேலை செய்யறாரு தெரியுமா? In his blood. அவருடைய இரத்தத்தினால். When God looking at us, ஆண்டவர் எங்களை பார்க்கும்போது he see through his blood. அவர் அந்த இரத்தத்தினால் இரத்தத்துக்கு ஊடாக எங்களை பார்க்கிறார். Amen. Amen. This is the mediator we have. இப்படிப்பட்ட மத்தியஸ்தர் தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். 2 Corinthians chapter 4 verse 5 and 6. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 5வது 6வது வசனம். For we preach not ourselves, It's a beautiful word. but Christ Jesus the Lord, and ourselves your servants for Jesus' sake. For God, who commanded the light to shine out of the darkness, hath shined in our hearts, to give the light of knowledge of the glory of God in the face of Jesus Christ. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தரென்றும். I'm not talking about myself here. I'm not here to talk about myself and my family. I came here to talk about the word of God. That's what the Paul is talking here. பால் சொல்றாருன்னு சொன்னா நான் இங்க வந்து தன்னையும் தன்னப்பட்டியும் சொல்ல வரவில்லை. நான் தேவனுடைய வசனத்தை. That's not my business. அதுதான் என்னுடைய தொழிலாக இருக்கு. Talking about myself. என்னை பற்றி கதைப்பது. Talking about my family. என்னுடைய குடும்பத்தை பற்றி கதைப்பதில்லை. Talking about this person and that person. நாங்கள் அவரை பற்றி இவரை பற்றி கதைப்பதில்லை. The word of God says, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, I am preaching his word. நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன் அவருடைய வசனத்தை. If I am preaching other than the word of God, நான் அந்த தேவனுடைய வசனத்தை விட்டு வேற ஏதாவது சொல்லி இருந்தால் I have to give an answer for him. நான் தேவனுக்கு பதிலளிக்க வேண்டும் அவருக்கு கேள்வி இருக்கும்போது. வாசிங்க. நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளி. எப்படி அந்த வசனம்? இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். இப்படிதான் வாசிக்கணும். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். அதுல என்ன அர்த்தம் இருக்கு தெரியுமா? என்ன சொல்ற? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்ப தேவன் வெளிச்சம் இருக்கட்டும் என்று சொன்னார். God says let the darkness stay. வெளிச்சம் தமிழ்ல எப்படி இருக்கு? வெளிச்சம் உண்டாக கடவது. ஆனா ஆங்கிலத்துல let the light be there. ஆங்கிலத்தின்படி சொல்லி இருக்குது ஒளியானது உண்டாக கடவது. The light be there. ஒளியானது அங்கே இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Who is that light? யார் அந்த வெளிச்சம்? This is the word Paul talking about in Corinthians.
இந்த வசனத்தை தான் பவுல் சொல்லியிருக்கிறார் கொரிந்தியர்ல. இருளில் பிரகாசிக்க சொன்ன தேவன், வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், வாசிங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், அதே தேவன் எந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்னார்? அந்த பிரகாசிக்க சொன்னதான அந்த வெளிச்சம் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோற்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அழகான வசனம். ஆனா complicated வசனம். It's a beautiful word, but it's complicated. அவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்னார். அந்த தேவனை பற்றி எங்களுக்கு தெரியும். இப்ப சொல்றார் அந்த தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிற பேர் எப்படி இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவில் உள்ள அவருடைய முகத்தில் உள்ள அவருடைய மகிமையை மட்டுமில்ல, அவருடைய மகிமையின் ஒளியாகிய என்னத்தை கொடுக்கிறார்? The Jesus Christ light of glory. அறிவாகிய அந்த ஒளி, அந்த மகிமை அறிவு நிறைந்தது. Knowledge is turned into knowledge. Hallelujah. The knowledge of glory of God. The knowledge. இப்ப இன்னைக்கு நாங்க நினைக்கிறோம் அந்த knowledge அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. The people of Israel, ஸ்டெவேலருக்கு அத பற்றிய there அறிவு is no knowledge about the glory of God. ஸ்டெவேலருக்கு தேவனை பற்றிய அறிவு இருக்கவில்லை. But we have that knowledge. ஆனால் அது எங்களுக்கு தந்திருக்கிறது. எங்க தந்திருக்கிறார்? In our hearts. எங்களுடைய இதயத்திலே. அவர் எங்களுக்கு சொல்லி இருந்தாருன்னு சொன்னா, இந்தாங்க வாங்கி கொள்ளுங்க, இந்த மகிமையை வாங்கி கொள்ளுங்கன்னா நாங்க அதை இந்த பாக்கெட்ல வச்சு அது கழுவுற நேரம் அது அப்படியே போயிருக்கும். Our glory எங்களுக்கு, when his glory give it to us, we put it in one pocket. When we wash the clothes, it's washed away. ஆனா அவர் எங்களுக்கு பாக்கெட்ல தரல. He didn't give us in the pocket. அவர் எங்களுக்கு வாங்கி அதை பத்திரமா கபோர்ட்ல வச்சு கொள்ள சொல்லல. He didn't say that just lock in the cupboard. அவர் சொன்னார், He said, நான் இப்படி தந்தா நீ தொலைச்சிருவ. if I give you like this, you might lose. நான் உன்னுடைய இருதயத்திலே போட்டு விடுறேன் அந்த மகிமையை. I put it in the permanent place in your heart. அந்த மகிமையாகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்து, That glory of Jesus, அந்த அறிவாகிய மகிமை, the knowledge of glory, ஆவியானவராய் கிரியை செய்கிறார். He given He is working in our heart. Holy Spirit. Holy Spirit. ஆமென். The Holy Spirit, the knowledge of glory. எங்களுடைய ஆவியானது தேவனுடைய அறிவாக இருக்கிறது. Amen. ஆமென். The Holy Spirit. இந்த ஆவியானவர். That's why Jesus said, தான் ஆண்டவர் சொன்னார். when the Holy Spirit comes upon you, எப்போ உங்களோட மீது ஆவி வருகிறதோ, He will fulfill your heart. அவர் முற்றும் முழுக்க உங்களுடைய இதயத்தை நிரப்புகிறவர். He will guide you. அதை எப்படி நிரப்புகிறார்? The way you want to go. காட்டி தருகிறார். He will guide you. He will lead you. அவர் உங்களை வழிநடத்துவார். Sorry, it's not guide you. He will lead you. உங்களை வழிநடத்துவார். In the Old Testament, இந்த பழைய ஏற்பாட்டில the word of God guide them. தேவனுடைய வசனம் அவர்களை வழிநடத்தினது. But in the New Testament, ஆனா புதிய ஏற்பாட்டில் He will lead us. அது எங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. வழி நடத்துறது வேற நடத்துறது. வழி நடத்துறது somebody need to guide you. So in the Old Testament is guide you. In the New Testament is walking with you. In other words, you walk yourself, somebody like walking beside you. இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களோட நடந்து கொண்டிருக்கிறார். The Holy Spirit is walking with you. எங்களோட ஓடி கொண்டிருக்கிறார். Running with you. எங்களோட பேசி கொண்டிருக்கிறார். Speaking to you. இதே ஆவியானவர் same Holy Spirit எங்களுக்குள்ளாய் இருந்து பிரகாசிக்கிறார். He through us, shining through us. அதனால தான் சில நேரம் பாருங்க, நாங்க சிரிச்சோம்னு சொன்னா சிலர் சொல்லுவாங்க, அந்த பிரதர் சிரிக்கக்குள்ளே எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. Because somebody say that when you're laughing or when you face your face, make a happiness to others.
உங்களுடைய முகத்தை மற்றவங்க பார்க்கக்குள்ள when somebody looking at your face, அவங்க சொல்லணும், other people have to say you have a glory of God. இவரோட முகம் வித்தியாசமா இருக்கு. His face is different. இவரோட பேசக்குள்ள எனக்கு ஒரு சமாதானம். When I'm talking with them, I had a peace in my mind. But you know what? அதனால எப்படி தெரியுமா? When I talk to some people, நான் யாரோவாவது கதைக்கும்போது they don't like to talk. அவர்கள் கதைக்க என்னோட விரும்ப மாட்டார்கள். You know why? ஏனென்றால் I ask a lot of questions. எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கிறது. Question. If they talk, I will give a counter talk. அவர்கள் கேள்வி கேட்கும்போது நான் அதுக்கு பதில் கொடுத்து கொண்டே இருப்பேன் தொடர்ச்சியாக. They don't want to talk to me. அதனால அவர்கள் கதைக்க விரும்புவதில்லை. That's not the other people. அப்படியெல்லாம் It's in the family. It's in the family. இந்த ஃபேமிலிக்குள்ள அப்படி இருக்கு. But when I talk to people, நான் மற்றவரோட கதைக்கும்போது what we need to do, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? the glory of God, they need to see through us. எங்களுக்குள்ளால் அவர்கள் பார்க்கக்கூடியது. They need to see through us. அவர்கள் எங்களுக்குள் தேவனுடைய மகிமையை பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். The glory of God in our heart. தேவனுடைய மகிமை எங்களுடைய இதயத்திலே போடப்பட்டிருக்கிறது. He leading us. அவர் எங்களை நடத்துகிறார். He is guiding us. அவர் வழி நடத்துகிறார். That's what the word says. The glory of God is shining. அதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது தேவனுடைய வசனத்தில் தேவனுடைய ஒளி எங்களுக்குள் பிரகாசிக்கிறது என்று. இந்த மகிமை எங்களுக்குள் பிரகாசிக்கிறது. தேவனுடைய மகிமை எங்களுக்குள் பிரகாசிக்கிறது. The glory of God shining through us. எங்களை பிரகாசிக்க பண்ண வந்த அந்த ஒளியே இயேசு கிறிஸ்து. The light of God is coming through us to shine. The Jesus Christ. தேவனுடைய நாமத்தை. Amen. Amen. There is no fear. உங்களுக்கு பயம் இல்லை. There is no fear. உங்களுக்கு பயம் இல்லை. There is no shyness. தயக்கம் தேவையில்லை. நீங்க பயப்பட தேவையில்லை. We can come to him. தேவனிடத்தில் நீங்க நேரா வரலாம். Father, கால் பண்ணுங்க. I am here. நான் இங்க இருக்கிறேன் உங்களிடத்தில். I know you are here. எனக்கு தெரியும் நீங்கள் இங்க இருக்கிறீர்கள். I know you are with me. எனக்கு தெரியும் நீங்கள் என்னோட இருக்கிறீர்கள். I can hear your voice. நான் உங்களுடைய சத்தத்தை கேட்க முடியும். If I don't hear his voice, I can talk to you. நான் உங்களுடைய சத்தத்தை கேட்கவில்லை என்றால் உங்களால் கதைக்க முடியாது. If you don't talk to me, I can't walk anymore. நீங்கள் என்னுடன் கதைக்கவில்லை என்றால் நான் உங்களோடு சேர்ந்து நடக்க முடியாது. If you are not talk to me, I can't preach the word. நீங்கள் என்னோட கதைக்கவில்லை என்றால் நான் என்னுடைய வசனத்தை உங்களுக்கு போதிக்க முடியாது. If you are not talk to me, I can't talk to this gospel to others. நீங்கள் என்னோட கதைக்கவில்லை என்று சொன்னால் மற்றவர்களுக்கு தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்க முடியாது. The Paul clearly says the glory of God is shining upon us. பவுல் சொல்லி இருக்கிற அந்த வசனத்திலே தேவனுடைய ஒளியானது எங்கள் ஊடாக பிரகாசிக்கிறது என்று. How the glory of God is shining upon Jesus Christ, he gave that glory and the knowledge of glory into our hearts. தேவன் எப்படி எங்களுக்கு தேவனுடைய ஒளியை எங்களுக்கு தந்து அதனுடைய அறிவையும் எங்களுக்கு தந்து மற்றவர்களுக்கு பிரகாசிக்கும்படியாக கொடுத்து. The 1 Corinthians chapter 3 verse 23 says, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, we are belong to Christ. நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். We are belongs to Christ. நாங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். The Christ belongs to God. கிறிஸ்து ஆண்டவருக்கு உரியவர். Amen. Amen. We are not belong to this world. நாங்கள் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. The world going to destroy someday. இந்த உலகம் ஒரு நாளைக்கு அழிய போகிறது. But the word of God won't destroy. ஆனால் தேவனுடைய வசனம் அழிவதில்லை. The word of God never change. தேவனுடைய வசனம் ஒருபோதும் மாற்றப்படுவதில்லை. What he promised in his word, அவர் எங்களுக்கு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். it's going to fulfill in our hearts. எங்களுடைய இதயங்களை நிரப்ப போகிறது. It's going to fulfill in our life. எங்களுடைய வாழ்க்கையை நிரப்ப போகிறது. It's going to fulfill in our family. எங்களுடைய குடும்பத்தை நிரப்ப போகிறது. It's going to fulfill in our church. அது எங்களுடைய ஆலயத்தை நிரப்ப போகிறது. It's going to fulfill in our area. இந்த ஏரியாவை நிரப்ப போகுது என்று சொல்லுகிறது. The glory of God. Amen. Amen. You go home and read this word. நீங்க வீட்டுக்கு போய் இந்த வசனத்தை வாசித்து பாருங்க. Ephesians chapter 2 verse 1 to 3. எபேசியர் chapter 2 இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்துல இருந்து 3வது வசனம். This is a homework. You go home and read this word.
Yeah, and then can we turn Philippians chapter 3 verse 20. Philippians 3வது அதிகாரம் 20வது வசனம். For our conversation is in heaven, for whence also we look for our Savior, the Lord Jesus Christ. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து So our home is in heaven. எங்களுடைய வீடானது in the heaven. We are citizens of heaven. In the heaven, the glory of God is full of glory of God. அந்த பூலோகத்திலே பரலோகத்திலே தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. So if we are belongs to the kingdom of heaven, நாங்கள் அந்த பரலோகத்துக்கு உரியவர்களாக இருந்தால், and the glory of God upon us, அதனால தேவனுடைய மகிமை எங்கள் மேல் இருக்கும், and that we should shine, நாங்கள் அதனால் பிரகாசிக்க முடியும். Amen. Amen. We don't need to shame to shine this glory. நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட தேவையில்லை தேவனுடைய மகிமையை விளங்க வைப்பது. There is no fear. எந்த விதமான பயமும் தேவையில்லை. We all stand in the presence of God. And the 1 Corinthians chapter 1 verse 18 to 21. You don't need to read. I will read this. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதி இருக்கிறது. ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தீர்க்கதரிசி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்கிறதுக்கு தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. Amen. The word of God sometimes is like crazy. தேவனுடைய வசனம் சிலவேளை பைத்தியக்காரத்தனமாக இருக்கு. When you talk about God, people say, "Oh, you are crazy." கடவுளை பற்றி நாங்கள் ஆண்டவரை பற்றி அறிவிக்கும் போது சில பேர் சொல்வாங்க, நீங்க இவன் ஒரு பைத்தியக்காரன். When you preach the gospel, people say, "Oh, you are crazy." நாங்கள் தேவனுடைய வசனத்தை போதிக்கும் போது கூட அவர்கள் சொல்வார்கள், இவன் ஒரு பைத்தியக்காரன். You don't have any brain. ஏன்னா அவருக்கு ஒரு மூளையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. He said useless. அவர் ஒரு ஒன்றுக்கு பிரயோஜனமற்றவர். But this useless word God turned into the salvation. ஆனால் அந்த பைத்தியக்கார வசனத்தை தேவன் உங்களை ஆதரிக்கிற வசனமாக மாற்றினார். What people say the word is useless, he changed that useless word into the salvation. ஆனால் தேவன் அந்த ஒன்றுக்கு பிரயோஜனமற்ற வசனத்தை பிரயோஜனமாக தேவன் மாற்றினார். The salvation came to us. The salvation came to us. ரட்சிப்பு எங்களுக்குள் வருகிறது. The salvation delivered us from the sin. ஆனால் அந்த ரட்சிப்பு வந்து எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலையாக்கிறது. விடுதலை. Amen. Amen. We are saved. நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் இப்போ. The glory of God came upon us. ஏன்னா தேவனுடைய பிரகாசம் மகிமை எங்களிடத்தில் வந்திருக்கிறது. It's not going to come. It's not going to come. இது இனி வரப்போறதில்லை, வந்துவிட்டது. It's already there. ஏற்கனவே வந்துவிட்டது. We need to shine. நாங்கள் பிரகாசிக்க வேண்டும். Amen. Amen. If we don't shine, நாங்கள் பிரகாசிக்கவில்லை என்றால் the glory of God is not upon us. ஆனால் அந்த glory of God வந்து தேவனுடைய மகிமை எங்களுக்குள் இருக்க மாட்டது. Whoever's names are written in the book of heaven, அந்த பிரத்யேக புத்தகத்திலே எங்களுடைய பெயர்கள் அங்க எழுதப்பட்டிருக்கிறதோ, if our names are in the heaven, எங்களுடைய பெயர் அந்த புத்தகத்தில் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. we are belong to there. நாங்கள் அதுக்குரியவர்கள். Amen. It's not this belong to this world. நாங்கள் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல, நாங்கள் பரலோகத்துக்குரியவர்கள். This world what could do us? இந்த உலகம் எங்களுக்கு என்ன செய்யும்? Maximum ஆக கூடினது has killed us. எங்களை உயிரே எடுத்துவிடும். But our spirit of God, ஆனா தேவனுடைய மகிமை எங்களுக்குள் with us, எங்களுக்குள் take our spirit and go with him. எங்களுடைய உயிரை அந்த உலகத்துக்கு விட்டு எடுத்து தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த ஆவியை நேரே எடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போய்டுவார். We are living with him. நாங்கள் அவருடன் செல்கிறோம். We are singing with him. அவருடன் பாடிக்கொண்டிருக்கிறோம். We are worship with him.
அவரோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். This is what we saw earlier. நாங்கள் இதைத்தான் முதல்ல பார்த்து கொண்டிருந்தோம். When we come to worship Him, நாங்கள் worship we have to worship Him so holy, நாங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு full-heartedly and truly உண்மையோடு as a living sacrifice. நாங்கள் எங்களை விட்டு கொடுத்து பரிசுத்த ஆவியானவரோடு சஞ்சரிக்கிறோம். Amen. ஆமென். If He is with us, அவர் எங்களோடு இருப்பாராக இருந்தால் we are with Him. நாங்கள் அவரோடு இருப்போம். Amen. ஆமென். If we are with Him, நாங்கள் அவரோடு இருப்பதாக இருந்தால் He is with us. அவர் எங்களோடு இருப்பார். No one could touch. ஒருவரும் இதுக்கு இடையில் வர முடியாது. No one could touch us. ஒருவரும் அதை தொட முடியாது. If anyone touch you, ஆறாவது உங்களை தொட்டால் He will bring them to you. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே பிரகாசிச்சு If anyone touch you, ஆறாவது உங்களை தொட்டால் the person who touch you, ஒருவர் உங்களை தொட்டிருந்தால் he is going to bring into you. அந்த மனிதரை உங்களோடு சேர்த்து கொண்டு வருவார். Amen. Amen. He will see the glory of God. அவர் உங்கள அந்த தேவனுடைய மகிமையை பார்ப்பார். You will see the glory of God. நீங்களும் அவருடைய பிரகாசத்தை If you want to see the glory of God, நீங்க அவருடைய தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்றால் listen to His voice. நீங்கள் அவரை கேளுங்கள். தேவனுடைய சத்தத்தை கேளுங்கள். Listen to His voice. தேவனுடைய சத்தத்தை கேளுங்கள். He is in you. ஏனென்றால் அவர் உங்களிடத்தில் இருக்கிறார். He is in you. He is controlling you. அவர் உங்களுக்குள் இருந்து உங்களை கட்டுப்படுத்துகிறார். He know what you need to do. அவருக்கு தெரியும் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று. He know what you don't need to do. அவருக்கு தெரியும் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாதுன்னு கூட அவருக்கு தெரியும். He is in control. அவரே முழுமுதல் உங்களை கட்டுப்படுத்துகிறார் இருக்கிறார். Because the glory of God is on you. ஏனென்றால் தேவனுடைய மகிமை உங்களுக்குள் இருக்கிறதுனால. When the glory of God is in you, எப்போ தேவனுடைய மகிமை உங்களுக்குள் இருக்கிறதோ He is fulfill everything. He is fulfill everything. அவர் உங்களை எல்லாவற்றிலுமாக நிரப்புகிறார். பிதாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய வசனம் சொல்லுகிறது. உம்முடைய அறிவாகிய மகிமையின் பிரசன்னத்தை நீர் எங்களுடைய இருதயங்களிலே ஊற்றி இருக்கிறீர். உம்முடைய பிரசன்னம் உம்முடைய மகிமையானது எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் ஊற்றப்பட்டிருக்கிறது. உம்முடைய மகிமையினாலே நிறைந்தவர்களாய் இந்த உலகத்திலே பிரகாசிக்கிறவர்களாய் இந்த உலகத்துக்கு ஒளியை கொடுக்கிறவர்களாய் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாய் மற்றவர்கள் இந்த வெளிச்சத்தை காணுகிற பொழுது அந்த வெளிச்சத்துக்குள் வந்தடையத்தக்கதாய் ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் மாற்றுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய கிருபை அவர்களுக்குள்ள பெருகட்டும் அப்பா. கர்த்தாவே, அன்று மோசேயை கண்டு ஜனங்கள் முகத்தை மூடியது போல அல்லாமல் எங்களை காணுகிறவர்கள் உம்முடைய பிரசன்னத்தை கண்டடைய கிருபை செய்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 தேவன் எங்களோடு பேசியிருக்கிறார். ஆவியானவர் நடத்தியிருக்கிறார். அதுக்காக நன்றி. அறிவித்தலுக்குள்ளாக செல்லுவோம். சண்டே சர்வீஸ் எவ்ரி சண்டே 11:30 இந்த இடத்திலே நடைபெறும். ஃபாஸ்டிங் ப்ரேயர் இந்த அடுத்த மாதம் 3ஆம் தேதி மே மாதம் 3ஆம் தேதி வழமை போல 10:30 இந்த இடத்திலே நடைபெறும். உங்கள் எல்லாரையும் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். அடுத்ததாக பைபிள் ஸ்டடீஸ் இங்கே நடக்கிறது. பிள்ளைகள் வருகிறார்கள். இந்த பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு ஆசிரியரை எதிர்பார்த்திருக்கிறோம். உங்களுடைய ஜெபத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆசிரியர் வர வேண்டும் என்று சொல்லி பாஸ்டர் வெளியாக வந்து நிறைய சிரமங்களுக்குள்ளாக அவர் நடத்தி செல்லுகிறார். ஆண்டவர் ஒருவரை இந்த இடத்திலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய ஜெபத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். பைபிள் ஸ்டடி 10:45 ஒவ்வொரு சண்டேயும் இந்த இடத்துல நடைபெறும். எல்லாரும்
இந்த இடத்திலே வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ஆறாவது பாடுவதற்கு விருப்பமாக உள்ளவர்கள் நீங்கள் இந்த இடத்திலே ஆராதனை செலுத்தலாம். தேவனை ஆராதிக்க இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். யாராவது விருப்பமானவர்கள் செய்யலாம். அடுத்ததாக காணிக்கை பெட்டி இந்த இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய மன விருப்பத்தின்படியாக ஆண்டவர் உங்களோடு பேசியிருந்தால் இந்த சிறிய சபைக்கு நீங்கள் பெரிதான உங்களுடைய கரங்களை நீட்டுமாறு உங்களுடைய மன விருப்பத்தின்படி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம். எல்லாருமே ஜெபத்தோடு கூட அவனோட சமூகத்தில் நாங்கள் கடன் செலுத்த போகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசினார். கேட்ட அறிவித்தல்படி எல்லா காரியங்களிலும் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். பிதாவே உடைய கிருபையுள்ள கரத்தில் வருகிறோம். இயேசுவின் நாமத்தினால் அப்பா உடைய கிருபை உடைய பிரசன்னம் எங்களை தாங்கி நடத்துகிறதுக்காக எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் உடைய பிள்ளைகளை உடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்கள் உம்முடையவர்கள். நீர் இவர்களை ஆசீர்வதித்திருக்கிறீங்கப்பா. நீ இவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்கப்பா. உம்முடைய கிருபையுள்ள கரம் எங்களை தாங்கி நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய வசனம் இவர்களோடு இருந்து இவர்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இவர்கள் கர்த்தருக்காய் ஊழியங்களுக்காய் செய்கிற ஒவ்வொரு பிரயாசங்களையும் கர்த்தர் மேன்மேலுமாய் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் அந்த ஆசீர்வாதம் அவருடைய வீடுகளிலும் குடும்பங்களிலே கடந்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். கர்த்தாவே உம்முடைய கிருபையின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய ஆசீர்வாதத்தினால் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினாலே நீர் நிரப்புகிறதுக்காய் நன்றி. நீங்கள் தொடர்ந்து கூட இருந்து நடத்துங்கப்பா. வருகிற நாட்களிலே நடக்கிற ஜெபங்கள் உபவாசங்கள் ஒவ்வொரு காரியங்களில் கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சர்வகாரியங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென்.